நினைச்சவன் எல்லாம் சிஎம் ஆகிட முடியாது. பரபரப்பாக்கிய ரஜினி பேச்சு. விஜயின் அரசியல் வருகை அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதுதான். ஆனால் அவர் சினிமாவில் இருந்து ஒதுங்குவது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் கூட விஜய் சினிமாவில் இருந்து ஒதுங்குவதை அவ்வளவாக விரும்பவில்லை. அரசியலுக்கு விஜய் வந்துவிட்டாலும் அவரை சுற்றி விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தான் தமிழக வெற்றி கழகம் களமிறங்கும் என விஜய் அறிவித்ததை தொடர்ந்து 2024 ஆண்டு கட்சி ஆரம்பித்துவிட்டு 2 வருடங்கள் அந்த கட்சிக்கு லீவ் விட்ட ஒரே தலைவர் விஜய் தான் என்று விமர்சிக்கிறார்கள் ஒரு தரப்பினர். அதே போல கட்சி பெயரை எழுத்துப்பிழை இல்லாமல் கூட வைக்க முடியவில்லையே என்று விமர்சனம் எழுந்தது. அதையடுத்து கட்சி பெயரில் இக் என்ற எழுத்து சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் பாபா படத்தில் ரஜினிகாந்த் பேசிய வசனம் ஒன்று திடீரென சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி உள்ளது. அந்த வீடியோவில் சீஃப் மினிஸ்டர் என்றால் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல, யாரு வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகிடலாமா, அது எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு, ஒரு வேலைக்காரனை வைத்துக் கொண்டு 4 பேர் இருக்கும் குடும்பத்தை சமாளிக்கவே திண்டாடுறீங்க, நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை ஆட்கள், பிரச்சனைகள், அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு அறிவு, அனுபவம், தியாகம், நேர்மை வேண்டும். ஒரு தகப்பன் நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும், அது மாதிரி ஒரு சிஎம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும் என பேசுகிறார். மேலும் இந்த வீடியோவை விஜயுடன் இணைத்து அவர்கள் கமெண்ட் செய்து வருகின்றார்கள். முன்னதாக ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அந்த முடிவில் இருந்து அவர் ஜகா வாங்கியது குறிப்பிடத்தக்கது.